என்னடா ஆச்சு? அப்பா பைத்தியக்காரங்க நிற்க வந்து முறுக்கின்னு இருக்கானுங்க. இன்னும் முறுக்கவே கூடாது, முறுக்கின்னு இருக்கானுங்க. இந்த வண்டி கொண்டா மரியாதையே போயிடுச்சுடா. பெட்ரோலே பிளிங்காக வர வச்சிச்சு. பொறுமையாக ஓட்டுன்னு போயிடலாம் போகும்போது. மலிச்சும் ஓட்ட முடியாது இப்போ, பெட்ரோல் வேற இல்லை. இங்கே பெட்ரோல் பங்கே கிடையாது. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். 6-7 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தான் தெரியாது. இல்லை வரலையே, ஒன்றும் தாண்டலையே. இது வர்றாரு. பார்க்கலையா அவரு? பார்க்கல போல இருக்கு. லாரி ஜஸ்ட் மிஸ்ஸு. லாரிக்கார் பிரேக் அடிச்சாரு, அவர் பார்க்கல போல இது.
பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும்பா. எல்லாத்தையும் வெட்டி தூக்கிட்டாங்க. ஆஹா, பஸ்ஸுக்கார வேலையா பார்த்து விட்டான். அப்பா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. அப்பா வேற பாத்ரூம் சாப்பிட்ற இடத்துல தான் போய் போனோம். நல்லா இருக்கு அது வந்து. அதான் சொன்னல, பைப் 3 பைப்பு வரும். அந்த ஒரு பைப்பு நடுவில் இருக்கிற பைப்பை மட்டும் மாற்றி ஸ்டாக் எக்ஸாஸ்டில் வந்து போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த சத்தம் வருது. அந்த பாப்அப் சத்தம் வருது, சவுண்ட் வருது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு தான். இப்படிதானே முதல்ல இப்போ பெட்ரோல் போடணும். பெட்ரோல் சுத்தமாக இல்லை. ஸ்பீட்லாம் இல்லை இங்கே, நார்மல் பெட்ரோல் தான் இருந்தது. அதுவே போட்டேன். காலியான பிறகு வீட்டுக்கிட்ட போய் மாற்றிக்கலாம். எல்லாம் போயிட்டாங்க புருன்னு. மேலே ஏறுது. தோசையும் மட்டனும் சாப்பிட்டேன். முட்டை தோசையும் மட்டனும். இப்போ தூக்கம் வருது. ஆனால் நைட் நான் தூங்கவே இல்லை சுத்தமாகவே. தூக்கமும் வரல. திடீர்னு காலைல ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி போகலாம் அப்படின்னா அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டேன். எவ்வளோ தூரம் ஏறான் போகிறேன். வேறு போகும்போது தான் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தது.
இப்போ வரும்போது வந்துட்டோம், மகாபலிபுரமே தாண்டி வந்துட்டோம். வரும்போது சீக்கிரம் வந்துட்டோம். வெயில் வேறு அடிக்குது. இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச தூரம் போனால் தான் வெறுப்பாக இருக்குமே. ரோடு காலியாக எத்தனா பஸ்ஸும் ஒன்றும் தெரில. இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா காண்டாக இருக்கும். இப்போதான்ப்பா வெயிலாம் தெரியுது எனக்கு. சின்ன வயசுல இதே ரோட்டில் ஹெல்மெட் கூட இல்லாமல் R15 சுற்றின்னு இருக்கிறேன். இப்போலாம் ஹெல்மெட்லாம் வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. அப்போ R15 சுற்றின்னு இருப்பேன். அப்போலாம் வெயிலே தெரியாது சுற்றி இருந்தேன். இப்போ என்னன்னா வெயில் பார்த்தாலே ஓடுறேன். அப்பா செத்துச்சா பட்டாம்பூச்சி. என் மேலே படக்கூடாதுதான் நான் ஒன்று கரெக்டாக வந்து 10 செத்துச்சு. சத்தம் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தப்புன்னு கேட்டுது. நான் வண்டியிலேருந்து கல் அடி வச்சுது காலிலேயே. ஃப்ளாஷ் அடிக்குது. அவனுங்க பாட்டுன்னு போகிறானுங்க. அவனுங்களுக்கு தான் ஃப்ளாஷ் அடிக்குது. அவனுங்க பாட்டுன்னு போகிறானுங்க. தெரியாது அவனுக்கு கேமரா இருக்குன்னு. ஏய், நான் 80 தான் போயின்னு இருக்கிறேன். எனக்கு எதனா போட்டு விட்டுற போறீங்க மாற்றி கீத்தி. காற்று செம்ம காற்று அடிக்குது. இவங்களாம் இருக்கா, நிற்கிறாங்களாங்களா, வெயிட் பண்ணுறாங்களா, போயிட்டாங்களா கூட தெரில. ஏன்னா நான் ஃபோனே ஒன்றும் எடுத்து பார்க்கல. ஃபோன் பண்ணாங்களா நான் இன்னும்னா ஒரு 45 மினிட்ஸுக்குள்ளே போயிடலாம். ஆனால் என்ன டீ எதனா கொஸ்ட்டு போகலாம். அப்போ அவள் தான் டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும் போலுது. இவங்க நிற்கிறாங்களா இல்லை போயிட்டாங்களான்னே தெரில. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஒன்றும் தெரில. கண்ணெல்லாம் சொக்குது. தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் செல்லே தாண்டல, செல்லுக்கிட்டே வரல. இப்போ தான் அந்த ஈசிஆர் டோல் தாண்டி இருக்கும். இங்கே ஒரு கேமரா இருக்கும், லாஸ்ட் கேமரா. எனக்கு ஏற்கனவே 2 வாட்டி வந்து கேமரா வந்து ஃப்ளாஷ் அடிச்சிச்சு ஏற்கனவே. ஆனால் எனக்கு ஏதோ செல்லான் எதுவும் வரல. நான் செக் பண்ணேன் அதுக்கப்புறமா. எதுக்கோ இப்போ ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அச்சுதான் என்னான்னு தெரில. ஏதோ ஒரு கேமரா இருக்குது பாரு, ஒளிஞ்சுன்னு இருக்கான் பாடி சோடா. ஸோ இங்கே அச்சுது லாஸ்ட்டாக அன்றைக்கி ஒரு வாட்டி. போகும்போது ஒரு வாட்டி அச்சுது, வரும்போது ஒரு வாட்டி அச்சுது. ஆனால் செல்லான் எதுவும் வரல. இந்த தடவை செக் பண்ணி பார்க்கணும் எதனா அச்சிருக்கான்னு. ஆனால் மகாபலிபுரம் வரும்போது கிட்ட இந்த மாதிரி இருந்து இப்போ வந்து தூரமாக போயினே இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ரொம்ப தூரம் போயினே இருக்க மாதிரி இருக்கு. ஓட்டுறதுக்கே பயமாகுதுடா எப்பா. குறுக்க வரானுங்க.
கண்ணு வந்து பாதி மூடிச்சு. என் கண்ணு பாதி தான் இருக்குது. இன்னும் போனோன்னா ஏசியை போட்டு தூங்க வேண்டியது தான். சாப்பிட்றோனோ இல்லையோ. அவர் ரைட்டில் போகிறாருன்னா நான் வந்து லெஃப்டில் ஏறினேன். 6 வச்சா லெஃப்ட்டுக்கு வராது. ஏடா உடம்பும் ஓட்டுறானு. கண்ணாடி வேற இருக்கு, இல்லை மிரர் வேற இருக்கு. 2 சைடும் மிரரை பார்க்கவே மாட்டானு. என்ன மிரர் வச்சு நீ எட்டி பார்த்துனுக்கிற காரில்? யாரா ஸ்கூட்டியை வச்சுன்னு வந்து என்கிட்ட வந்து முட்டினுக்கிறான். பைத்தியக்காரெலாம் இருப்பானுங்க போல இருக்குது. எங்கே போனாலும் ஒரு பைத்தியக்காரனுங்க வந்துடுறானுங்க. இந்த போனாண்ணே ஆக்டிவ் ஆகாது. சும்மா குறுக்க வந்தானுங்க. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துனுக்கிறேன். வரான் விட மாட்டான், குறுக்க வந்து நிற்கிறான், திரும்ப போகிறான், திரும்ப வரான். வெறி வச்சுனுக்கிறானே. அங்கே ஒருத்த ஒரு கையில் ஓட்டின்னு ஒரு கையில் ஃபோன் நோண்டின்னு போகிறான் ஒரு பைத்தியக்காரன்.